அனைவருக்கும் அன்பான வணக்கம். இது ஷார்ட் ஸ்டோரி ஸ்மார்ட் சக்சஸ். நான் உங்கள் சண்முகம். வாரந்தோறும் புதன்கிழமை, ஞாயிற்றுக்கிழமை 2 நாள் இந்த வீடியோ யூடியூப்ல டெலிகாஸ்ட் ஆகுது. முழுவதுமாக பாருங்கள். உங்களுக்கு பிடிக்கும், லைக் பண்ணுங்க, மற்றவர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோ குறித்த கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. ஒரு தோட்டம், அந்த தோட்டத்துக்கு பக்கத்துல ஒரு ரூம் இருக்கு. அந்த ரூமுக்கு ஜன்னல்கள் எல்லாமே கண்ணாடி ஜன்னல்கள். அந்த ஜன்னல்கள் வழியாக பார்த்தா அந்த தோட்டத்தில் இருக்கக்கூடிய பூக்கள் தெரியும். ஒரு வண்டு அந்த பூக்களில் அமர்ந்து மகரந்தத்தை எடுத்திருந்தது. எதிர்பாராத விதமாக அந்த அறைக்குள்ள வந்தது. அந்த அறைக்குள்ள கதவு வழியாக வந்தது. அந்த ஜன்னல்கள் எல்லாமே மூடி இருக்கு. இப்ப வண்டுடைய பார்வையில் அந்த பூக்கள் தெரியுது. வண்டு என்ன நினைக்குது அப்படின்னா, பூக்கள் தெரியுது, நேரா பூக்கள் கிட்ட போலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கண்ணாடி ஜன்னல்கள் வழியாக நேரா போயிட்டு அந்த பூக்கள் கிட்ட போறதுக்கு முயற்சி செய்து, நடுவில் இருப்பது தடுப்பு, கண்ணாடி தடுப்பு. அது வண்டுக்கு தெரியாது. போய் முட்டுது, திருப்பி விழுந்துருது. திருப்பி இன்னொரு வாட்டி முட்டுது, விழுந்தது. இது மாதிரி ஒரு முறை 2 முறை இல்ல, பல முறை, பல 100 முறை திரும்ப 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 செஞ்சு அந்த வண்டு அங்கேயே உக்காந்துருச்சு. ஒரு டைம் என்ன பண்றதுன்னு சொல்லி தெரியாம உக்காந்துருச்சு. ஒரு சில நிமிடங்களுக்கு பிறகு, கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம், அந்த உட்கார்ந்த சில நிமிடங்களுக்கு பிறகு அந்த அறை காற்று உள்ள வரும்பொழுது அந்த வண்டுக்கு அந்த அறையினுடைய காற்று உள்ள வர்றது தெரியுது. தெரிஞ்ச உடனே அந்த வண்டு அந்த காற்றை நோக்கி அதனுடைய பயணத்தை எடுத்துட்டு போது வெளியில போய் திருப்பி பூக்களிடம் சென்று விடுகிறது. இந்த விஷயம் ஒரு ரொம்ப முக்கியமான ஒரு வாழ்வியல் பாடத்தை நமக்கு சொல்லித் தருது. நம்ம எல்லாருமே வெற்றி அப்படின்ற ஒரு விஷயத்துக்காக, நம்ம வாழ்க்கையில் விரும்பக்கூடிய ஒரு விஷயத்துக்காக ஓடுறோம். யாரை கேட்டாலும் எல்லாருமே இதுக்காக தான் ஓடுறோம். எல்லாருமே ஓடும்போது நம்ம பண்ணக்கூடிய முக்கியமான விஷயம் என்னன்னா, என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்டோம்னா, முயற்சி பண்ணணும் அப்படின்னுவாங்க. அதுக்கப்புறம் விடாமுயற்சி பண்ணணும் அப்படின்னுவாங்க. அப்புறம் விடாமுயற்சி விஸ்வரூப வெற்றி இப்படிலாம் பேசுவாங்க. இது எல்லாத்தையும் விட முதல்ல நீங்க முயற்சி பண்ணணும்ன்றது முக்கியம் தான், இல்லைன்னு சொல்லல. ஆனால் உங்களுடைய முயற்சி தெளிவான முயற்சியாக இருக்கணும். தெளிவான முயற்சி அப்படின்னா எப்படி அந்த வண்டு கண்ணாடி ஜன்னல் அது இருக்கிறது தெரியாம நேரடியாக பூ அதிகம் பக்கத்திலே இருக்குன்னு சொல்லிட்டு எப்படி நினைச்சு டிராவல் பண்ணி அந்த கண்ணாடி ஜன்னல் முள்ள முட்டி விழுந்ததோ, சரியான பாதையை கண்டுபிடிக்க முடியலையோ, அதை போல நம்மள நிறைய பேரு ஏதோ ஒரு விஷயத்தை திரும்ப 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 பண்ணிட்டு இருக்கோம். எப்பவுமே நான் ஒரு விஷயத்த சொல்லுவேன். நீங்கள் செய்ததையே செய்தால் கிடைத்ததே கிடைக்கும். நீங்க ஒரு விஷயத்த பண்றீங்க, அதுல தப்பு நடக்குது அப்படின்னா, திருப்பி அதே விஷயத்த பண்ணீங்கன்னா அதே தப்பு தான் நடக்கும். நீங்கள் செய்த விஷயத்தை கொஞ்சம் சிந்தித்து திட்டமிட்டு செயல்பட்டால், இது சரியா தவறா அப்படின்னு சொல்லி திட்டமிட்டோம். அதை திட்டமிட்டு செயல்பட்டோம் அப்படின்னா நமக்கு கரெக்டான வழி கிடைக்கும். நம் வாழ்க்கையில எல்லாருக்குமே முயற்சின்றது செய்ய தெரியுங்க. அதுல டவுட்டே கிடையாது. எல்லாருமே முயற்சி செய்வோம். ஆனா அந்த முயற்சி செய்யும்போது அதே முயற்சியை திரும்ப செய்வது அப்படின்றது சரியான விஷயம் கிடையாது. அது ரொம்ப தப்பான விஷயம். இப்ப முயற்சி செய்யும்போது நம்மால் அதை அடைய முடியவில்லை என்றால், அந்த முயற்சியில் சின்ன சின்னதாக மாற்றத்தை செய்யணும். அந்த மாற்றத்தை நீங்கள் யோசிச்சா ஈஸியா ஜெயிக்க முடியும். எப்படி அந்த வண்டு முயற்சின்றது அந்த அறையை விட்டு வெளியே வருவது. அப்ப அந்த அறையை விட்டு வெளியே வரும்போது நேரடியாக அந்த ஜன்னல் வழியாக அந்த பூக்கள் தெரியும் பொழுது அந்த வண்டு ஈஸியா போயிடலாம் அப்படின்னு சொல்லி நினைச்சு நிறைய ட்ரை பண்ணுது. ஒரு டைமுக்கு அப்புறமா அந்த தென்றல், அந்த காற்று வரும்பொழுது தான் அந்த வண்டுக்கு புரிகிறது, இது வழி அல்ல, இது வழின்னு சொல்லிட்டு. அறையினுடைய கதவு தான் வழி அப்படின்னு சொல்லிட்டு அந்த வண்டுக்கு தெரியுது. அதை போலதான் நண்பர்களே, நம்முடைய வாழ்க்கையில் நமக்கும் ஒரு சில நேரங்களில் நாம் செய்யக்கூடிய முயற்சி திரும்ப திரும்ப ஒரே டைரக்ஷன்ல, ஒரே ஆங்கிள், ஒரே ப்ராஸ்பெக்ட்ல நம்ம ஒர்க் பண்ணிட்டு இருந்தோம் அப்படின்னா அதே தப்பு தான் நடந்துட்டே இருக்கும். கொஞ்சம் உட்காருங்க, யோசிங்க. யோசிச்சு நீங்க எந்த இடத்துல உங்களுடைய ஆங்கிள், உங்களுடைய திங்கிங் எது தவறாக இருக்கிறதுன்னு சொல்லிட்டு பாருங்க. கொஞ்சம் திட்டம் போடுங்க. நீங்க எந்த இலக்கை அடையணும்னு நினைக்கிறீங்களோ அதுக்கான சரியான திட்டத்தை தீட்டுங்கள். சரியான திட்டத்தை தீட்டினால் வெற்றி உங்களுக்கே. மீண்டும் அடுத்த வீடியோல சந்திப்போம். நன்றி, வணக்கம்.